முரசொலி நாளேடு பழனிசாமி மறைக்க நினைத்த படுகொலை என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அதிமுக ஆட்சியில் நடந்த படுகொலையை அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி மறைக்க நினைத்ததாகவும், சிபிஐ எடுத்து நடத்திய வழக்கில் 9 காவலர்களுக்கும் தூக்கு தண்டனை விதித்து மதுரை முதலாவது கூடுதல் நீதிமன்றம் தீர்ப்பை தந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஐ தனது விசாரணையின் போது சாத்தான்குளம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐக்கள் பாலகிருஷ்ணன், ரகு, கணேஷ், சிறப்பு எஸ்ஐ பால்துரை, போலீஸ்காரர்கள் முருகன், முத்துராஜ், சாமத்துரை, செல்லத்துரை, தாமஸ் பிரான்சிஸ், வெயிலுமுத்து ஆகிய 10 பேரை கைது செய்து மதுரை சிறையில் அடைத்ததாகவும், இதில் சிறப்பு எஸ்ஐ பால்துரை இறந்து போனார். மீதமுள்ள 9 போலீசாரும் குற்றவாளிகள். அவர்கள் அனைவருக்கும் தூக்கு தண்டனை என்று 6 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருப்பதாகவும் முரசொலி தலையங்கம் கூறியுள்ளது. நீதிபதி ஜி. முத்துக்குமரன் அளித்த தீர்ப்பில் உள்ள சொற்கள் பதற்றமடைய வைப்பதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, 9 போலீஸ்காரர்கள் மீதான குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவருமே கொலை குற்றவாளிகள். ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகிய இருவரும் காவல் நிலையத்தில் வைத்தே சாகடிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் இருவர் மீதும் பொய் வழக்கு போட்டு கைது செய்துள்ளார்கள். இரக்கமின்றி அடித்தே கொன்றுள்ளார்கள். இந்த வழக்கில் நீதிமன்றங்கள் தலையிடாவிட்டால் இருவரின் உடலோடு சேர்ந்து உண்மையும் புதைக்கப்பட்டிருக்கும். தந்தை, மகன் ஆகிய இருவரையும் சட்டவிரோதமாக அடைத்து இரவு முழுவதும் தாக்கியிருக்கிறார்கள். பழிவாங்கும் நோக்கில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. தந்தை முன் மகனையும், மகன் முன் தந்தையையும் நிர்வாணப்படுத்தி மனம் போன போக்கில் தாக்கியிருக்கிறார்கள். இனி இதுபோல் நடக்கக்கூடாது என்பதால் தூக்கு தண்டனை வழங்குகிறோம் என்று நீதிபதி தீர்ப்பளித்துள்ளதாக முரசொலி நாளேடு தலையங்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த மாபெரும் கொடூரத்துக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டியவர் அன்றைய முதலமைச்சர் பழனிசாமிதான் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகியோர் கொலையையே அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி மறைக்க பார்த்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. 2020 ஆண்டு ஜூன் 22 அன்று இரவு 7:30 மணிக்கு சிறையில் இருந்த பென்னிக்ஸ் தனக்கு மூச்சுத் திணறல் ஏற்படுவதாக கூறியதை அடுத்து சிறை காவலர்கள் பென்னிக்ஸை கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். பென்னிக்ஸ் சிகிச்சை பலனின்றி இரவு 9 மணி அளவில் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் 2020 ஆண்டு ஜூன் 23 அன்று அதிகாலை சிறையில் இருந்த பென்னிக்ஸின் தந்தை ஜெயராஜ் தனக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்ததை அடுத்து சிறை காவலர்கள் அவரை கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். சிகிச்சையில் இருந்த ஜெயராஜ் அன்று காலை 5:40 மணிக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என்பதுதான் அன்றைய தினம் உள்துறையை கையில் வைத்திருந்த பழனிசாமி சொன்னதாகும் என்று முரசொலி தலையங்கம் நினைவு கூர்ந்துள்ளது. இதுகுறித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய பிறகும் பழனிசாமி மழுப்பியதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, சிபிஐ விசாரணை கேட்டு நீதிமன்றத்தை திமுக நாடும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சொன்ன பிறகுதான் சிபிஐ விசாரணைக்கு பழனிசாமி உத்தரவிட்டதாகவும் கூறியுள்ளது. காவலர்கள் மீது கொலை வழக்காக பதிவு செய்வதற்கான முகாந்திரம் உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை சொன்னதாகவும், உயர்நீதிமன்ற நீதியரசர்களால் வரலாற்றின் முதல் முறையாக சாத்தான்குளம் காவல் நிலையம் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து எடுக்கப்பட்டு வருவாய்த்துறையின் கட்டுப்பாட்டில் ஒப்படைக்கப்பட்டதையும் முரசொலி தலையங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களால் கோவில்பட்டி மாஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன் விசாரணை செய்ய நியமிக்கப்பட்டார். அவரை சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் காவலர்கள் மிரட்டினார்கள். உன்னால் ஒன்றும் முடியாது என்று காவலர் ஒருவர் தன்னை மிரட்டியதாக மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற பதிவாளரிடம் புகார் செய்தார். 2 நாள் வைத்திருந்து சாகும் அளவுக்கு தாக்கப்பட்ட நிலையில் கொண்டுவரப்பட்ட 2 பேரை சாத்தான்குளம் அரசு மருத்துவமனை, சாத்தான்குளம் நீதிமன்றம், கோவில்பட்டி கிளை சிறை, கோவில்பட்டி அரசு மருத்துவமனை ஆகிய அரசு எந்திரம் அனைத்தும் மறைக்க பார்த்தார்கள். உடல் நலம் பாதிக்கப்பட்டுத்தான் அவர்கள் இருவரும் இறந்தார்கள் என்று ஜடத்தை போல முடிவெடுத்து அறிவித்தது பழனிசாமியின் நிர்வாகம் என்று முரசொலி தலையங்கம் கடுமையாக விமர்சித்துள்ளது.
கடையை மூட சொன்ன எங்களை மிரட்டிய ஜெயராஜும் பெனிக்ஸும் தரையில் புரண்டார்கள். அதில் அவர்களுக்கு ஊமை காயம் ஏற்பட்டது என்று முதல் தகவல் அறிக்கை எழுதியது பழனிசாமியின் போலீஸ் என்றும் முரசொலி நாளேடு குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர் இதனை பூசி மெழுக பார்த்ததாக குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, இது லாக்அப் மரணமே அல்ல என்று அன்றைய அமைச்சர் கடம்பூர் ராஜு சொன்னார். அவர்தான் இன்று கோவில்பட்டி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதாகவும் கூறியுள்ளது. கண்ணால் பார்த்ததை வாக்குமூலமாக கொடுத்த தலைமை காவலர் ரேவதி மிரட்டப்பட்டார். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகள் அழிக்கப்பட்டன, ஆதாரங்கள் மறைக்கப்பட்டன. இவ்வளவும் அதிமுக ஆட்சி மேலிடத்தின் உதவி இல்லாமல் சாதாரண காவலர்களால் செய்திருக்க முடியாது. ஊடகங்களில் ஏராளமான வீடியோ ஆதாரங்கள் வெளியான பிறகு சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைக்கு பழனிசாமி நெருக்கடிக்கு உள்ளானதாக முரசொலி தலையங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. சாத்தான்குளம் அரசு மருத்துவமனை மருத்துவர் தனது கடமையை தவறியுள்ளார் என்றும் முறையாக அவர் பரிசோதனை செய்யவில்லை என்றும் சிபிஐ விசாரணை சொல்கிறது. சாத்தான்குளம் அரசு மருத்துவமனை தொடக்க பதிவேடுகள், அடுத்தடுத்த மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள், கோவில்பட்டி சிறையில் அடைத்தபோது எழுதப்பட்ட ஆவணங்கள் ஆகியவற்றுக்குள் முரண்பாடுகள் இருப்பதாகவும் சிபிஐ சொன்னது. இதுதான் பழனிசாமி ஆட்சியின் லட்சணமாகும் என்று முரசொலி நாளேடு காட்டமாக தெரிவித்துள்ளது. இப்படி அதிமுக ஆட்சியில் மூடி மறைக்க பார்த்த வழக்குதான் சாத்தான்குளம் வழக்கு என்றும் அதனால்தான் சிபிஐ கேட்க வேண்டிய அவசியம் அன்று ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, திமுக தலைவர் பிரச்சனையை கையில் எடுத்து சிபிஐ விசாரணைதான் வேண்டும் என்ற நெருக்கடி கொடுக்காமல் போயிருந்தால் இப்படுகொலை மறக்கப்பட்டிருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் தண்டனை தந்துவிட்டதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, மக்கள் மன்றம் பழனிசாமியை தண்டிக்க தயாராகி வருவதாக கூறி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.